மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்துகிற 4ஆம் ஆண்டு வேலூர் புத்தகத் திருவிழா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமிதத்தை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கிற இந்த புத்தகத் திருவிழாவில் இன்றைய தினம் தலைமையேற்று சிறப்பாக தொடங்கி வைத்த உதவி இயக்குனர் வணக்கத்திற்குரிய ஐயா திருமால் அவர்களே, திட்ட இயக்குனர் வணக்கத்திற்குரிய காஞ்சனா அம்மா அவர்களே, மிக அழகான ஒரு இலக்கிய உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அன்பு ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த என்னுடைய அன்புக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா சிவகுமார் அவர்களை வணங்கி மகிழ்ந்து எல்லாமே கைத்தட்டுங்களேன். நான் பாக்கெட்டில் இருக்கிறதே கேட்குறேன், கையில் இருக்கிறது தான் கேட்குறேன். ஒரு அருமையான அன்பான ஒரு முறையிலே என்னை அழைத்து இங்கே நிறுத்தி இருக்கிறார். அவர்களுக்கும் என்னை காலையிலே இருந்து இதுவரையில் சிறப்பாக ஒரு தோழமை உணர்வோடு கவனித்துக் கொண்டிருந்த வணக்கத்திற்குரிய ஐயா குமரேசன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவொளி இயக்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்கு மனம் வெளுக்க ஒரு மந்திரம் என்ற தலைப்பை அளித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவசியமானது அதுதானது எனக்கும் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அது வரப்போகுது ஒரு காலத்தில். கண்டிப்பா நாம நினைக்க முடியாத அளவுக்கு கருவிகள் வந்து போச்சு. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னா பாரதி.